அதாவது ட்ரெண்டிங் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஒரு யூடியூபர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா யூடியூபை பிளாக் பண்ணிடுறாங்க. அப்போ பார்த்தா வீட்டுக்கு லோன் அதெல்லாம் கட்ட முடியல, பண கஷ்ட பிரச்சனை வந்துருச்சு. ஸோ அப்போது வந்து ஒரு ப்ரைவேட் கால் வருது. அந்த கால் எடுத்தால் நான் இந்த மாதிரி ஒரு டாஸ்க் தர்றேன், அது நீ ஜெயிச்சுன்னா நீ கிடைச்ச அமௌண்ட்டு உனக்கு கிடைக்கும்னு சொல்லும்போது அந்த ஆசை வழக்குள்ள விழுந்துடுறாங்க. புருஷன் பொண்டாட்டி 2 பேர் விழுந்துறாங்க. புருஷனை வந்து இந்த டாஸ்க்கை செஞ்சுட்டா உனக்கு காசுங்கிறாங்க, பொண்டாட்டியை வச்சுட்டு இந்த டாஸ்க்கு வந்து அவனை செய்ய விடாமல் தடுத்துட்டா உனக்கு காசுங்கிறாங்க. இந்த மாதிரி போகும்போது புருஷன் பொண்டாட்டிகளே பிரச்சனையாயிருது. அந்த வலையிலேருந்து எப்படி வெளியில் வந்தாங்க, இதுதான் படத்தோடைய கதை. ஆனால் உங்கள் சொன்ன ஸ்க்ரீன் ப்ளே பண்ண விதம் வந்து அவ்வளோவா நல்லா இல்லை. ஒரு ஆவரேஜான ஒரு டீசன்ட் வச்சா மூவிச்சு. படம் பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து அந்த பங்களாக்குள்ளேயே இருந்து பண்ணுறதுனால நம்மளுக்கு வெளியில் கிளை கதைகள்லாம் இல்லாதனால செம்ம போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு கட்டத்தில் என்னடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயினோட பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே சொன்னேன், ரியலி சொன்னேன், அவங்களுக்கு பெரிய ஃபியூச்சருக்கு ரொம்ப ஒரு கிளாமரும் இல்லாமல் ஒரு டிஷர்ட்டு ஜீனை வச்சுட்டு எந்த அளவுக்கு அவங்கள வந்து நம்மளெல்லாம் உட்கார வைக்கணுமோ அதை பண்ணினதை வந்து பாராட்டுக்குரியது. மற்றபடி வந்து கலையரசனுக்கு இந்த கேரக்டர் வந்து அப்படியே பொருந்தும். ஏன்னா நிறைய நெகட்டிவ் ஷேட்லேயே பார்த்துட்டோம், நிறைய நெகட்டிவ் ஷேடில் பார்த்துட்டோம். இந்த சர்பேட்டா பரம்பரை கூட பார்த்துட்டோம். அவர் பார்த்தாவே இவர் தான் பண்ண போகிறார், இவர் தான் வில்லனாக இருக்கும், அந்த மாதிரிலாம் கொண்டு போகிறாங்க. அதனால் ஒரு டீசன்ட் வாட்ச் மூவி தான். ஆனால் ரெஃபர் பண்ண மாட்டேன். இந்த ரிவ்யூ பார்த்துட்டு நீங்களே கால்ஸ் எடுத்துக்கலாம். ட்ரெண்டிங் படம் பார்த்துட்டு வரேன். படத்தோட கதை என்னென்னா, யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்களா, அதில் ஒரு யூடியூப் கப்புள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நல்ல லைக்ஸு வியூஸ் எல்லாமே வருது, யூடியூப்லேருந்து நல்லா பைசா வருது. இந்த டைம் பார்த்து அவங்க யூடியூப் சேனல் வந்து பேன் ஆயிடுது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் கடனெல்லாம் சமாளிக்கணும்னு இருக்கும்போது திடீர்னு ஒரு ப்ரைவேட் நம்பர் வந்து கால் வருது. ஒரு கேம் ஷோ இருக்குது, 7 days நீங்கள் விளையாடினீங்கன்னா 2 கோடி ஜெயிக்கலாம். இல்லை இதனால் அந்த கேம் விளையாடுறதுனால என்னென்ன பிரச்சனையை சந்திச்சாங்க, அதான் வந்து படத்தோட ஸ்டோரி. படம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 50 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா படம் நல்லாவே இருக்குது. பெருசாக நம்மளுக்கு லேகெல்லாம் இல்லை. ஏன்னா அந்த கதைகளும் கொஞ்சம் புதுசாக இருக்குது. ஸோ நம்மளே என்ன மாதிரி கேம்ஸ் வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு ஆர்வத்தில் இருக்கோம். இவங்க வச்ச கேம்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வச்சுருக்கலாம். கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரொம்ப சப்பையாக இருந்துச்சு. அது போக வேறு மாதிரி வைப்பாங்கன்னு எதிர்பார்த்தா அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் இல்லை. பட் அந்த இன்டர்வல் பார்க்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி இன்டர்வல் விட்டுருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன லேக் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா படம் உட்காரவே முடியல. ஏன்னா இதே விஷயத்தை தான் திரும்ப வேறு சீனில் வச்சு ரிப்பீட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ சீன் ஆரம்பிக்கும் போது சரி இது இப்படி தான் போகுது அப்படிங்கிறது அநியாயத்துக்கு ஓவர் கெஸ்ஸாக இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப்மே வந்து ஒரு கெஸ்ஸிங்கில் தான் போச்சு. பட் இது ஓவராக வந்து கெஸ் பண்ணுற மாதிரி இருந்தனால நம்மளுக்கு செகண்ட் ஹாஃப் வந்து உட்காந்து பார்க்க முடியல. ஸோ நம்ம பிக் பாஸோட சாயல் இந்த கதையில் வந்து நிறையவே இருக்குது. இது வந்து நீங்கள் ஃபாரினில் பார்த்தீங்கன்னா ஸ்குவிட் கேம் நிறைய ரியாலிட்டி ஷோஸ் எல்லாமே வந்து இதுக்கு பேஸ் பண்ணியே ரொம்ப சிமிலராக வந்து நிறைய இருக்குது. தமிழை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் வந்து ரொம்ப சிமிலராக இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து டோட்டலாக புது விஷயம் கிடையாது. ஸோ இந்த லவ்வை கெடுக்கிற மாதிரி ஒரு டாஸ்க் மாதிரி விஷயங்கள் வந்து ட்ராவல் பண்ணாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு இதை வச்சு ஒரு 3/4 மணி நேரம் ட்ராவல் பண்ணுற வரைக்கும் ஓகே. பட் ஃபுல் படமும் வரும் இதிலே ட்ராவல் பண்ணும்போது ஆடியன்ஸுக்கு வந்து அது இன்ட்ரெஸ்ட்டே வந்து டோட்டலாக வந்து போயிடுச்சு. நான் ஒரு ஜானர் காமெடி ஜானர் வந்து அருமையாக அந்த படத்தில் வச்சுருக்கலாம், அது வந்து சுத்தமாக ட்ரை பண்ணல. அப்புறம் இன்னொரு ஜானர் பார்த்திங்கன்னா கிளாமருக்கான ஒரு விஷயம் வச்சுட்டு அதை வந்து கமர்ஷியல் கிளாமர் மாதிரியே கொண்டு போகாமல் வேறு மாதிரி கொண்டு போய் இதே வந்து லவ்வுக்கு இடையில கொண்டு போய் விட்டாங்க. ஸோ அந்த கமர்ஷியலான விஷயங்கள் வச்சுருந்தாங்கன்னா படம் கண்டிப்பாக உட்காந்து பார்த்துருக்க முடியும். இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஓரளவுக்கு ஓகே. செகண்ட் ஹாஃப் லேக் இருக்கும்போது நம்ம படம் முடிஞ்சு வரும்போது நம்மளுக்கு வந்து படம் பார்த்த ஃபீலே இல்லை, ரொம்ப ஒரு லேக்காக இருக்குது. என்ன ரீல்ஸ் தான். பிக் பாஸ் 1, பிக் பாஸ் 2, பிக் பாஸ் 3 கேம் நடத்துகிறாங்க, புரியுதா? ஆனால் இவன் விற்கிறான் பாரு அந்த மாஸ் போட்டுன கணவன் மனைவிக்கு கேம் விற்கிற அந்த மாஸ் போட்ட ஆக்டர் யாருன்னே தெரியல. கண்டிப்பாக அவரை தான் நான் பாராட்டுவேன். கலையரசனை பாராட்டுறதோட அந்த கதாநாயகனை படம் அந்த கேம் வச்சு இவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறான்னு தெரியுமா, அவன் தான் என் கதாநாயகன். ஆனால் இந்த படம் வந்து ஷார்ட் ஃபிலிம் மாதிரி தான் இருக்குது. நான் ரொம்ப உண்மையாக தான் பேசுவேன். ஒரு மொபைல்லே இந்த படத்தை எடுத்தலாம். ஆனால் ஏன் அப்படி சொல்கிறேன்னா அந்த வீடியோவே காட்டுறாங்க, பொய்து வெஞ்சால் கணவன் மனைவியை காட்டுறாங்க, அவுட் ஆஃப் கேமரா வெளியே போகல. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதுதான் வீட்டுக்குள்ளே நடக்கிறதுனா கணவன் மனைவிக்குள்ளே ரீல்ஸ் தான், அதுதான் ட்ரெண்டிங். பிளாக் ஆயிடுது. இப்போ நான் பேசுகிறேன், நீ போடுவியா? உனக்கு எவ்வளோ லைக் வரும்? நான் பேசுகிறேன், ஒரு செகண்டில் எடிட்டிங் பண்ணி போட போகிறேன். என்னை எத்தனை பேர் கழுவி ஊற்றுறான்னு தெரியல, எத்தனை பேர் திட்டுறான்னு தெரியல. இந்த தம்பி நல்லா பேசுகிறான், உண்மையாக பேச எவன் வாழ்த்துறான்னு தெரியல, எவன் பின்னாடி போடுறான்னு தெரியல, கோபமான மூஞ்சி போடுறானா செருப்பை கேட்டுக்கு போடுற மாதிரி போடுறான்னு தெரியல. அதுதான் ரீல்ஸு, அதுதான் ட்ரெண்டிங். நான் ட்ரெண்டிங்கில் இருக்கணும். சில பேர் யூடியூப் பேரில் உட்காந்து ட்ரெண்டிங்காக ஆகிறாங்க. பணம் சம்பாதிக்க பல வழி உண்டுங்க, புரியுதா? படித்தவங்க எங்கே போனாலும் வேலைக்கு. ஆனால் கணவன் மணிக்குள்ளே படிச்சுட்டு இந்த சோம்பேறித்தனத்தில் அமௌண்ட்டு வருன்னு ஒரு கேம் தொடங்கி, புரியுதா சொல்கிறது? இதுதான் கதை. எப்பா வாய்ப்பில்லை ராஜா, ரீல்ஸ் இன்னைக்கு நிறுத்த முடியாது, பிளாக் பண்ணால் தான் முடியும். யூடியூப் என்றைக்கு ஸ்டாப் பண்ணுறோமோ அப்போ தான் ரீல்ஸ் இருக்காது. உங்களுக்கே பொழப்பு இல்லை, ஓகேவா? அந்த டாபிக் உங்களுக்கே ஒரு வேலை இல்லை.
இப்போ நீ வந்து தேட்டரில் உங்களுக்கு வேலை இல்லை யூடியூப் ஸ்டாப் பண்ணா அது இருக்கலாம் நல்ல விதமான மெசேஜ். இப்போ நான் நல்ல விதமாக அந்த கருத்தை சொல்கிறேன். இப்போ எத்தனை பேர் 200 பேர் தான் பார்ப்பேன் என்ன நான் வந்து இப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஆனால் எந்த வந்து 200 பேர் இருப்பேன். இல்லை இவன் சொல்கிறது தப்பு, நம்ம இப்படி தான் போயின்னு இருந்தால் வாழ்க்கையை தொலைக்க வேண்டியதான். இது என்ன நிலவரமோ உண்மை சம்பவத்தை வந்து எடுத்து வச்சிருக்காங்க. காசுக்காண்டி நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படம் அதுக்கு ஒரு பெரிய ஒரு சமப்படம். ரொம்ப ரியாலிட்டியாக என்ன தேவையோ அந்த கண்டென்ட்டை அவ்வளோ அழகாக கொண்டு போயிருக்காங்க. கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது படம், இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருக்கலாம். மற்றபடி ஒரு ஒன் டைம் டீசெண்டான மூவி. ரொம்ப ஆகாவெல்லாம் இல்லை, ஒரு தடவை பார்க்கலாம் அவ்வளோதான். நீங்கள் ரொம்ப பெருசாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண வராதீங்க. ஏன்னா கலையரசன் வந்து ரொம்ப ரியாலிட்டியாக அவன் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு பிரியா அவங்க கூட பேராக இருக்காங்க. அவங்களுக்குமே வந்து நல்ல ஒரு இந்த படம் நல்ல ஒரு பாராட்டுகளுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இன்னும் கொஞ்சம் இந்த படத்தை வந்து இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் இந்த இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருக்கலாம் படத்தை. ரொம்ப ஸ்லோவாக இருக்க மாதிரி ரொம்ப இழுத்துட்டு இருக்குது, அது கொஞ்சம் லைட் பண்ணியிருக்கலாம். மற்றபடி படம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பிக் பாஸ்ன்ற ஒரு ரியாலிட்டி வந்ததுனால நமக்கு இது ஈஸியாக புரியுது. அது வரல அப்படின்னா இது நமக்கு புரியாது. இந்த படமே நமக்கு புரியாது. ஏன்னா அது பிக் பாஸை தான் இங்கே அப்படியே அது ஆக்சுவலி அப்படி இல்லை. பிக் பாஸை தான் வந்து இங்கே ரொம்ப ரியாலிட்டியாக வந்து இங்கே காமிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அதில் காசு கொடுத்தா நீங்கள் என்ன வேணால் பண்ணுவேன். போய் அடினா அடிப்பேன், அங்கே போய் சண்டை போட்டால் சண்டை போடுவேன். ஏன் ஜாக்லின் மஞ்சு வாரியர் சண்டை போடாததா? அங்கெல்லாம் அவ்வளோ இதாக சண்டை போட்டாங்க. பட் இங்கே வந்துட்டு வாமச்சி ஏமச்சி எல்லாமே நடக்கிறது தான். எல்லாமே எவ்ரிதிங் இஸ் கேமரா. ரொம்ப ஸ்லோவாக செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி அவ்வளோ ஆகாவெல்லாம் இருக்காது. ஒரு தடவை பார்க்கலாம். அண்ட் முக்கியமாக வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப இன்ஸ்டா ஃப்ரேம் அவங்களுக்குலாம் வந்து வாய்ப்பு கொடுக்காம அதாவது திறமைக்கு வாய்ப்பு கொடுத்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இது ட்ரெண்டிங்கில் இருக்கிறவங்க அவங்களாம் யாரும் இல்லை, நடிக்க தெரிஞ்சவங்க மட்டும்தான் அந்த படத்தில் இருக்காங்க. அதுதான் இங்கே பெரிய விஷயமே. ஏன்னா ட்ரெண்டிங்கில் நல்லவேளை நான் கூட எல்லாரும் ட்ரெண்டிங்காக இருப்பாங்கல்ல, அவங்கள தூக்கி போட்டு அவங்க வேஸ்ட் பண்ணி பாவம் அவங்க வேற நடிக்க தெரியாமல் வந்து அப்புறம் இப்படி நடிச்சு அப்புறம் அப்படி நடிச்சு எதாவது பண்ணுறத விட இது கொஞ்சம் பெட்டர். ரெண்டே பேரை வச்சு கதையை முடிச்சிட்டாங்க, அது பரவாயில்ல. பிடிச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா அது சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை, ரொம்ப நல்லாவே இருக்குது, பிடிச்சிருக்கு ரொம்ப. படம் வந்து எப்படி சொல்கிறதுனா ட்ரெண்டிங்னா பேர் வந்து கரெக்டாக இருக்குது. ட்ரெண்டிங்கு இப்போ உள்ள காலகட்டத்துக்கு எப்படி இருக்கோ அப்படி இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காரு. ஹீரோனியும் அந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே, இது எல்லாமே நல்லா இருக்குது, சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை, சூப்பராகவே இருக்குது. இல்லை மெசேஜ் இருக்க கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா முடியும் போது வந்து இப்போ வந்து இந்த மீடியானால இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரினால அவங்களுக்குள்ள பிரிவினை வருது இல்லை, அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. சாட்டிஸ்ஃபைடு ஃபுல்லாகவே ஓகே, நல்லா இருக்குது. ட்ரெண்டிங் மூவி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ் முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா வந்து தன்னுடைய ஒரு பர்சனல் விஷயத்துக்காக வந்து ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக வந்து பர்சனல் எமோஷன்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரெண்டிங் வந்து தேட்டரில் வந்து பார்க்கணும். அண்ட் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிவராஜ் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. கலையரசன் எப்பவுமே வந்து ரொம்ப எல்லா படத்துலையுமே ரொம்ப டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ரொம்ப இயல்பாக இருந்துச்சு. அண்ட் பிரியாவோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக் ரொம்ப கனெக்டடாக இருந்துச்சு. ஸோ ஏன்னா ஒரு ஸ்டோரிக்கு வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப முக்கியம். அது சாம் சிஎஸ் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. பிரேம்குமார் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ரியலாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லாக வந்து அந்த யூடியூப் இன்ஃப்ளூயன்சர் தான் ஃபுல்லாக இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட எனக்கு செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா ஸ்டோரி, அந்த எண்டிங் ரொம்ப அழகாக முடிச்சிருந்தாங்க. ட்ரெண்டிங்காக நம்ம பர்சனல் எமோஷன்ஸை வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம இருக்கிற இந்த லிவ் இன் த மூமெண்ட் அந்த லைஃப் நம்ம கான்ஷியஸாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு மெசேஜ் புரிய வந்தது. மைனஸ் நிறையா இருந்தது, பட் ஆனால் பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் இருந்தது. ஒரு ஃபேம் ஆகணும், ஒரு ட்ரெண்ட் ஆகணுன்றதுக்காக நம்மளுடைய பர்சனல் எமோஷன்ஸை வந்து வெளியில் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது, இருக்கிற ப்ரெசென்ட் லைஃப்பை நம்ம வேஸ்ட் பண்ணுறோம்ல. ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு பாசிட்டிவாக இருந்தது, அதை நான் கற்றுக்கிட்டேன். எவ்வளோதான் பேட் கமெண்ட்ஸ் வந்தாலும் சரி, எவ்வளோதான் வந்து திட்டி அசிங்கமாக என்னதான் பண்ணாலும் சரி, நான் பண்ணுறது தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சில பேர் இருக்காங்க. பட் அவங்க வந்து நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதாவது பப்ளிசிட்டின்றது நெகட்டிவிட்டி இருக்குது, பாசிட்டிவிட்டி இருக்குது. நெகட்டிவாக பப்ளிசிட்டி ஆனவங்களாம் ஐம் அ ட்ரெண்டிங், ஐ ஹாவ் அ ஃபேன்ஸ், ஐம் அ ட்ரெண்டிங், ஐ ஹாவ் அ ஃபேன்ஸ். ஐயா உங்களுக்கு வந்து நீங்கள் ட்ரெண்டிங் ஆகிறது வந்துட்டு நீங்கள் வந்து பாசிட்டிவால இல்லைங்க. உங்களை போட்டு கமெண்ட்டை கழுவி ஊற்றுறான். நீங்கள் எதுக்கு நீங்கள் இப்போ ட்ரெண்டிங் ஃபஸ்ட்டு ட்ரெண்டிங்னா என்ன? ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு அவன் அதை வித்தவனாகி அதில் நீ ட்ரெண்டாரு, அதுக்கு பேர் ட்ரெண்டிங். இல்லை ஒரு படம் நடிச்சு அது நீ சக்ஸஸ் ஆகி அதை நீ பெருசா, அதுக்கு பேர் ட்ரெண்டிங். உன்னை திட்டியோட அசிங்கமாக போடுறான், அதுக்கு பேர் ட்ரெண்டிங்கா? என்னையா அது? இதுக்காண்டி தான் நான் பே பண்ணுறேன். அதுக்கு நான் பே பண்ணல, என்னோட இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி நல்ல சேனல்கள் வந்து நல்ல கருத்துக்கள், ஃப்ரைடே ஃபைட்ஸ் நல்ல கருத்துக்களை கொடுக்குறனால அட்லீஸ்ட் நான் வந்துட்டு ஃப்ரைடே ஃபைட்ஸ் சேனலை ஃபாலோ பண்ணுறேன். ஆக்சுவலி அதான் உண்மை. ஏன்னா ஃப்ரைடே ஃபைட்ஸ் மட்டும் தான் உண்மை சம்பவத்தை என்ன நிலவரமோ அது நிலவரத்தை வந்து ஃப்ரைடே ஃபைட்ஸ் வந்து கொடுக்கும். கலை சாரோட ஆக்டிங் சொல்ல இது இல்லை, நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. இல்லை லாஸ்ட் எண்டு வரைக்குமே ஃபைனல் அவங்களுக்கு லாஸ்ட் கிளைமேக்ஸ் அந்த படம் எண்டிங் வரைக்குமே
என்னங்கிற ஒரு இதோட போகிறதுனால நல்லா சூப்பராக இருக்குது. எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஏன்னா இப்போ வந்து ஃபோன் யூஸ் பண்ணாதவங்க யாருமே கிடையாது, ரீல்ஸ் பண்ணாதவங்க யாருமே கிடையாது. சின்ன பிள்ளையிலேருந்து எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் அது பேஸ் பண்ணி எடுக்கிறதுனால எல்லாருமே வந்து பார்க்கலாம்.